الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. بسم الله الرحمن الرحيم قل يا أيها الكافرون لا أعبد ما تعبدون ولا أنتم عابدون ما أعبد ولا أنا عابد ما عبدتم ولا أنتم عابدون ما أعبد لكم دينكم ولي دين. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. السلام عليكم ورحمة الله. السلام عليكم ورحمة الله. الله أكبر ولله الحمد. الله أكبر. الله أكبر. الله أكبر. لا إله إلا الله والله أكبر. الله أكبر ولله الحمد. الله أكبر. الله أكبر. الله أكبر كبيرا والحمد لله كثيرا وسبحان الله وبحمده بكرة وأصيلا. لا إله إلا الله ولا نعبد إلا إياه مخلصين له الدين وحزب الأحزاب وحدا. لا إله إلا الله والله أكبر. الله أكبر ولله الحمد. الله أكبر. الله أكبر. الله أكبر. لا إله إلا الله والله أكبر. الله أكبر. على ذكرك وشكرك وحسن عبادتك. اللهم اكفنا بحلالك عن حرامك وأغننا بفضلك عمن سواك. اللهم إنا نسألك صلى الله عليه وسلم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. رب وصل لنبيك الكريم والحمد لله رب العالمين. لا إله إلا الله والله أكبر. الله أكبر ولله الحمد. الحمد لله. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. بسم الله الرحمن الرحيم. فمن يعمل
كلام الله عز وجل. وقال نبينا صلى الله عليه وسلم: من خاف أدلج ومن أدلج بلغ المنزل. ألا صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. ரப்பீத்தும் உண்டாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன். அவன் யாரை பெறவும் இல்லை, யாரால் பெறப்படவும் இல்லை. வலம் யகுல் லஹு குஃபுவன். பெண்கள் அனைவரும் மீதிலும் ஸலாத் என்னும் கருணையும் ஸலாம் என்னும் ஈடேற்றும் என்னும் உண்டாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். புனித ஈதுல் அத்ஹா ஹஜ்ஜுல் பலாவுடைய பெருநாளை நிறைவேற்றுவதற்காகவே அல்லாஹ்வுடைய மாளிகையில் ஒன்று கூடி இருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய குர்ஆனின் மூலமாக அன்பு ஹபீபுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய ஹதீஸ்களில் நடந்து கொள்ளுமாறு, இவைகளை செய்தால் அந்த படுகொலை என்று சொல்லக்கூடிய நரகத்தை நீங்கள் விழுந்து விடுவீர்கள் என்பதாக எச்சரித்திருக்கிறாரோ அப்படிப்பட்ட விடயங்களில் முற்றும் முழுதாக விலகி ஒதுங்கி தவிர்த்து நடந்து கொள்ளுமாறு ஆரம்பமாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்னும் நல்லுபதேசம் செய்து கொள்கின்றேன். ஒவ்வொரு நாளும் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை புகழ்றத அல்லாஹ் ஃபர்லாக ஆக்கியிருக்கிறான். கனியமானவர்களே, புகழ்றது ஃபர்லண்டா, ஒருத்தர புகழ்றது ஃபர்லாக ஆக்கியிருக்கிறதுண்டா, அவரை பேர் சொல்றது ஃபர்லாக ஆக்கியிருக்கிறதுண்டா, அதுக்குரிய ஒரு காரணம் இருக்குது. குர்ஆன்ல சொல்றான், ஏன் நாங்க ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இவ்வளவு கண்ணியத்தை கொடுத்தோம் என்று குர்ஆன் அதுக்கு பதில் சொல்லுது. காரணம் என்னடா, இது قال له ربه اسلم. அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருக்கு கட்டுப்படு, சரண்டர் அடைஞ்சிரு, இதுதான் என்ன ஏவல் என்று சொன்ன நேரத்தில் எந்த பதிலும் சொல்லல. எங்களுக்கு யாராவது ஏதாவது சொன்னா நான் அதுக்கு பதில் திரும்ப என்னன்னு கேட்போம். என்ன காரணம், அதுக்குரிய ரீசன் என்ன, என்ன விளைவு அப்படி என்பதாக நாங்கள் திரும்ப கேட்போம். கண்ணியமான பெரியார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் தஆலா அஸ்லிம் என்ற வார்த்தையை தான் சொல்றார். சரண்டர் அடைஞ்சிரு, கட்டுப்பட்டுடு என்ற வார்த்தையை சொன்ன நேரத்தில் எந்த பதிலும் அல்ல. கால அஸ்லம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன். உடனே பதில் என்ன, நான் சரண்டர் அடைஞ்சிட்டேன், கட்டுப்பட்டுட்டேன். கண்ணியமான பெரியார்களே, சகோதரிகளே, உலகத்துல இப்படியான ஒரு தியாகத்தை செஞ்ச ஒருத்தர் இருக்கும் என்றா யாரையும் சொல்ல முடியாது. அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஞாபகப்படுத்துவார்கள். அத்துணை சோதனையிலும் வெற்றி பெற்ற ஒரு நபி. அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுடைய பிரயாணத்தில் 7வது வானத்தில் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தார்கள். கேட்கவில்லை, எந்த முறையில் என்பதை கேட்கவில்லை. அல்லாஹ் சொல்றான், உன்னுடைய ஏவலுக்கு நான் சரணடைந்து விட்டேன் என்பதாக சொல்வார்கள். கண்ணியமானவர்களே, இதுதான் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதனால் தான் அவர்களை போடுகிறோம். அவர்களின் மூலமாக உருவாக்கப்பட்ட அந்த ஆகப்பெரிய இபாதத்தை அல்லாஹ் தஆலா இந்த நாளில் செய்வதற்காக கடமையாக்கி இருக்கிறார். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனுடைய அந்த ஆகப்பெரிய சுன்னத்தை ஞாபகப்படுத்தும் போது சொன்னார்கள், சுன்னத்து அபீக்கும் இப்ராஹிம். இது உங்களுடைய தந்தை ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சுன்னமாக இருக்கு என்பதாக ஞாபகப்படுத்தினார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள். இரண்டாவது முஹம்மது அஃதல். ஆகிர் அம்ஜத் அப்துர் ரஹ்மான் ஆகிர் அப்துல்லா. கொடுத்தது எந்த தர்த்தீப் பிரகாரம் எல்லாம் பேக்ல எடுத்து கொடுத்த தர்த்தீப். ரெண்டு வாங்க சார் முசாபா